இந்தியா இங்கிலாந்து இடையே நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் லண்டனில் கையெழுத்தாகியுள்ளது. இருநாள் அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள பிரதமர் மோடி லண்டனில் அந்நாட்டு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து இரு நாடுகளிடையே நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது. செய்தியாளர்களிடம் பேசிய இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் ஏராளமான நன்மைகளை கொண்டுவரும் எனவும் தொழிலாளர்களின் ஊதியத்தை உயர்த்தி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் எனவும் தெரிவித்தார். வரிகளை குறைப்பதன் மூலம் இரு நாடுகளிடையே வர்த்தகம் எளிதாகவும் விரைவாகவும் மலிவாகவும் அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேபோல் இரு நாடுகளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதால் இன்று நமது உறவில் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என கூறிய பிரதமர் மோடி இங்கிலாந்தில் உற்பத்தி செய்யப்படும் மருத்துவ உபகரணங்கள் நியாயமான விலையில் விற்கப்படும் என கூறினார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவில் காலனி, வைரம், ஜவுளி, நகை, கடல் உணவு, பொறியியல் துறைகள் பயனடையும் எனவும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். பீகாரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் 3வது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி, திமுக மற்றும் சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தங்களுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வந்தால் மீண்டும் மாநிலங்களவைக்கு வர முடியும் என்று மத்திய இணையமைச்சரும் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினருமான ராம்தாஸ் அதவாலே அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வைகோ, அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட 6 பேரின் பதவிக்காலம் நிறைவடைவதால் அவர்களுக்கு மாநிலங்களவையில் பிரியாவிடை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பேசிய ராமதாஸ் அதவாலே ஓய்வு பெறப்போகும் 6 பேரில் ஒருவர் மீண்டும் அவைக்கு வரப்போவதாக தெரிவித்தார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு தாம் விடை கொடுக்க விரும்பவில்லை என்று குறிப்பிட்ட அவர் தங்களுடன் வைகோ வந்தால் மீண்டும் மாநிலங்களவைக்கு வர முடியும் என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோகிராம் பரிசோதனை செய்யப்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சருக்கு ஏற்பட்ட தலை சுற்றல் பிரச்சினை தொடர்பாக பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதய துடிப்பு வேறுபாடு காரணமாக முதல்வருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதய சிகிச்சை மருத்துவர் செங்குட்டுவேலு தலைமையிலான மருத்துவ வல்லுநர் குழுவின் அறிவுரைப்படி இதனை சரி செய்வதற்கான சிகிச்சை முறை செய்யப்பட்டதாகவும் ஆஞ்சியோகிராம் சோதனை இயல்பாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் நலமாக உள்ளதாகவும் தனது வழக்கமான பணிகளை 2 நாட்களில் மேற்கொள்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோ சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் நலமுடன் இருப்பதாகவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். ஆஜோ பண்ணி பார்த்தார்கள், ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன அடைப்பு இல்லை, நல்லா இருக்காரு. எப்ப டிஸ்சார்ஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குங்கய்யா? அது டாக்டர் சொல்லணும், நான் இல்லை. உடல்நிலை எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்காரு. நல்லா, அதாவது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எப்ப போகணுன்றது தலைவர் சொல்லுவார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என்றும் மகாராஷ்டிரா, கேரளா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் அரபிக்கடல் பகுதிகளிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள், கோவை, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் 27ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஓரிரு இடங்களில் தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கள்ள காதலுக்காக பெற்ற குழந்தைகளையே கொன்ற தாய்க்கு சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரை சேர்ந்த விஜய் அபிராமி தம்பதிக்கு 6 வயது மகனும் 4 வயது மகளும் இருந்தனர். சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் பதிவு மூலம் பிரபலமாக இருந்த அபிராமிக்கும் அதே பகுதியில் பிரியாணி கடையில் வேலை பார்த்து வந்த மீனாட்சி சுந்தரம் என்பவருக்கும் ஏற்பட்ட பழக்கம் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இந்நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த தனது மகளை பாலில் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அபிராமி கொலை செய்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் குற்றவாளிகள் அபிராமி, அவரது கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரம் ஆகிய இருவரும் சாகும் வரை சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவிக்கவும் தலா 15,000 ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பை கேட்டு இருவரும் நீதிமன்ற வளாகத்திலேயே கதறி எழுதினர். கள்ளக்காதலுக்காக தாயே குழந்தைகளை கொன்ற வழக்கில் வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியில் கடற்கரை ஓரமுள்ள பல்வேறு பகுதிகளில் கடல் சீற்றம் காரணமாக வீடுகள் மற்றும் சாலைகளில் கடல் நீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். எடவண்ணா, பழங்காடு, கண்டமாளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கடல் நீர் புகுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பு முகாமிற்கு மாற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சிரியாவின் ஆயுத கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சிரியாவின் வட இட்லி பகுதியில் உள்ள ஆயுத கிடங்கில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. இந்த வெடிவிபத்தில் பலர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த விபத்தின் போது வெடிப்பின் அதிர்வுகள் அருகில் உள்ள கிராமங்களிலும் உணரப்பட்டதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு குழுவினர் மீட்பு பணிகளை தொடங்கியுள்ளனர். இந்த சம்பவம் சிரியாவின் ஆயுத கிடங்கில் நடந்திருப்பதால் இது விபத்தா அல்லது நாசவேலை காரணமா என்பது குறித்த விசாரணை நடந்து வருகிறது. ரஷ்யாவில் ரேடார் தொடர்பிலிருந்து துண்டிக்கப்பட்ட பயணிகள் விமானம் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் 40க்கும் மேற்பட்டோர் பயணித்ததாக கூறப்படும் நிலையில் யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவில் டிண்டா நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த அங்காரா ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்குவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாக திடீரென கட்டுப்பாட்டு மையத்தின் தொடர்பை இழந்தது. தொடர்ந்து டிண்டாவிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மலைப்பகுதியில் எரிந்து கொண்டிருந்த நிலையில் விமானத்தின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. விமானத்தில் 2 குழந்தைகள் உட்பட 40 பயணிகள், 6 பணியாளர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. எண்ணிக்கை மாறுபடலாம் என கூறியுள்ள அதிகாரிகள் விமானத்தில் பயணித்த யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன.